வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 குரூப் 4 நடக்கும் இல்லையா. ஸோ அதுக்கான பேட்ச் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ பேட்சுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ பிடிஎஃப் வந்து நான் சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் வியூ ஆகும். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நான் ஓரலாகவும் சொல்லிடுறேன். அது போக நீங்கள் வந்து டீட்டெயில்ஸாகவும் பார்த்துக்கலாம். ஸோ இதோட பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஆகட்டும், அது போக நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கு இல்லையா, உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ், அதுலேயும் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இதை வந்து எந்த ஸ்கெடியூல் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு இல்லையா. ஸோ சார் வந்து கொடுத்துப்பாரு ஸ்கெடியூலில் என்னென்ன இருக்குது, எவ்வளோ டெஸ்ட் வரும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், இது எல்லாமே வந்து நம்ம தெளிவாக பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ அதையும் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்கெடியூல் எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக அதை படிக்க போகிறீங்க, எந்த அளவுக்கு ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படிங்கிற. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும். ஓகேங்களா. ஸோ இலக்கணம் மேக்ஸ் இது ரெண்டுக்கு தான் நம்ம வந்து பேட்ச் போடுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டுலையுமே நீங்கள் வந்து ஃபுல் மார்க். ஓகேங்களா. ஸோ இலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 40 மார்க் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டுலையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிற அந்த இது எப்படி வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து தெளிவாக கொடுத்துருப்போம். ஓகேங்களா. ஸோ ஸ்கெடியூலில் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. ஸோ ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேட்ச் போட்டிருப்போம் இல்லையா. ஸோ ஃப்ரீ பேட்ச் போட்டிருப்போம் குரூப் 4 குரூப் 2 ஏக்கு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பேட்சில் இருந்தவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ குரூப் 2A ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், பார்த்தீங்கன்னா பேட்சில் நாங்கள் சொன்ன எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ மேக்ஸுக்கு மட்டும் போட்டிருப்போம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா இலக்கணம் ப்ளஸ் மேக்ஸ் ரெண்டுக்குமே இருக்கும். ஸோ இலக்கணமும் ஃபுல்லாக டெப்த்தாக பார்க்க போகிறீங்க, அதே மாதிரி மேக்ஸையும் பார்த்தீங்கன்னா டெப்த்தாக படிக்க போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்மளோட பேட்சுக்கான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபா தான். ஓகேங்களா. ஸோ 500 ரூபா தான், கம்மியான அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ எல்லாராலையும் முடியக்கூடிய அமௌண்ட் தான். ஓகேங்களா. ஸோ இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட் தான். ஒரு டைம் நீங்கள் வந்து இப்போ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து குரூப் 4 எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் இதுவே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ குரூப் 4 எக்ஸாம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வரைக்கும் இந்த பேட்ச் வந்து அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு இடையில வந்து எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து நாங்கள் கேட்க மாட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த 500 ரூபா தான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அந்த எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு வந்து இந்த பேட்ச் அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும். ஸ்கெடியூலும் அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஸ்கெடியூல் பார்க்காதவங்க ஃபுல்லாக அதை பார்த்துருங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து பிடிஎஃப் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்சுக்கு நம்ம வச்ச பேர் பார்த்தீங்க அப்படின்னா வாகை. ஓகேங்களா. ஸோ வாகை அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. ஸோ வெற்றி. ஓகேங்களா. ஸோ வெற்றி வாகை சூடுறதுக்காக தான் இந்த பேட்சே நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ பேட்சுக்கான நேம் பார்த்தீங்க அப்படின்னா வாகை பேட்ச். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் பேஜில் பேமெண்ட்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. ஸோ எப்படி வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த பிடிஎஃபோட லாஸ்ட் பேஜில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஜாயினிங் ஃபீஸ் சொன்ன மாதிரியே தான் 500 ரூபா தான். ஓகேங்களா. ஸோ 500 ரூபா பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட் தான். இடையில எந்த இடத்துலையுமே நாங்கள் வந்து அமௌண்ட் கேட்க மாட்டோம். ஓகேங்களா. ஸோ ஆனுவல் பிளானர் வந்துருச்சு, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, இன்னும் 1 மந்த் தான் இருக்குது, இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே அமௌண்ட் கேட்க மாட்டோம். ஸோ 500 தான். ஓகேங்களா. ஸோ எல்லாரும் பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த பேட்ச் இலக்கணம் ப்ளஸ் மேக்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா. ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தமிழில் பார்த்தீங்க இலக்கணம்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாகவே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இலக்கணம் ஃபுல்லாக படிக்க போகிறீங்க. அது போக குரூப் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொது தமிழ் கம்பல்சரி தான் இல்லையா. ஸோ எல்லாருமே அந்த பொது தமிழ் படிப்பீங்க. அதில் இருக்க இலக்கண பகுதி நாங்கள் ஃபுல்லாக கொடுத்துருவோம். ஓகேங்களா. அது போக மேக்ஸ். ஓகேங்களா. ஸோ மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்க கிளாஸ் வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் தான் இருக்கும், பைலாங்குவல் இருக்காது. ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷில் இருக்காது, ஃபுல்லாகவே தமிழில் தான் இருக்கும். ஆனால் வந்து அது மட்டும்தான் உங்களுக்கு தமிழில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது போக ஸ்பெஷல் கிளாஸஸ் நாங்கள் தருவோம். ஓகேங்களா. ஸோ பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாஸஸ் வரும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா மாடல் வைஸ் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ மாடல் வைஸ் சம் நடத்தி அதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் சம் எல்லாமே தரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைலாங்குவலில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே கலந்து தான் வரும். ஸோ இந்த கிளாஸ் மட்டும்தான் ஆல்ரெடி நடத்தியிருக்க கிளாஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் இருக்கும். மீதி எல்லாமே அதுக்கப்புறம் தரப்போகிற எல்லா கிளாஸ் வீடியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பைலாங்குவலில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள்,
ஸோ பார்த்தீங்கன்னா பேட்ச் ப்ராசஸ் இப்போ பேட்ச் வந்து ப்ராசஸ் ஆகிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் தான் ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு வீடியோஸ் ஆகட்டும் பிடிஎஃப் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து டெலிகிராமில் தான் கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ செப்பரேட்டாக உங்களுக்குன்னு மட்டும் ஒரு டெலிகிராம் சேனல் வந்துடும் ஓகேங்களா. ஓகே பாருங்கள், ஸோ சார் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ பாருங்கள் 37 ஸ்கெடியூல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ 260 நாளுக்கு தான் நாங்கள் வந்து ஸ்கெடியூல் போட்டிருப்போம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் வந்து எப்போ வருதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அது வந்து அந்த ஆனுவல் பிளானரோ நோட்டிஃபிகேஷனோ வந்தால் தான் எந்த டைம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் வந்து ஸோ பிப்ரவரி வரைக்கும் தான் நம்ம போட்டிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வர எல்லாமே அடிஷ்னல் தான் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் போட்டிருக்க ஸ்கெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா 37 ஸ்கெடியூல் ஓகேங்களா. ஸோ அதில் 33 ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5000 ப்ளஸ் கொஸ்டின் வந்துடும் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 75 கொஸ்டினுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ 50 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இலக்கணத்துக்கும் 25 கொஸ்டின் மேக்ஸுக்கும் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கெடியூலுக்கும் உங்களுக்கு 75 கொஸ்டின் தான் வரும் ஓகேங்களா. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ப்ளஸ் கொஸ்டின் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ இலக்கணம் ப்ளஸ் மேக்ஸ் டாபிக் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ இலக்கணம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் முடிஞ்சதுமே எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் முடியும் போதும் உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்துடும். அதே மாதிரி தான் மேக்ஸுக்கு ஓகேங்களா. ஸோ ஸ்கெடியூலில் சார் வந்து நல்லா டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த வீடியோ பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் பக்கம் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அதில் தெளிவான புரிதல் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இயல் வாரியாக உங்களுக்கு டெஸ்ட்டு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ இலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா இயல் வாரியாக இருக்கும். எழுத்து இலக்கணம் அப்படின்னா அது எந்தெந்த ஸ்கெடியூலில் வரும், எந்த ஸ்கெடியூலில் ஃபுல் ஆகுது, அது வந்து ஃபுல்ஃபில்லாக நம்ம முடிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் 6th to 12th புக்கில் இருக்க அந்த ஸ்கூல் புக்கில் இருக்க இலக்கணம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கான கிளாஸஸும் கம்ப்ளீட் டெஸ்ட்டும் உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ பிடிஎஃப் கிளாஸு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு 6th to 12th வரைக்கும் இருக்க நியூ புக்கு ஓல்டு புக்கு அட்வான்ஸ் தமிழில் நியூ புக்கு ஓல்டு புக்கு எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஓகேங்களா. ஸோ அந்தந்த கிளாஸ் நடக்கும்போது அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த ஸ்கெடியூல் முடியும் போது அதுக்கான டெஸ்ட் உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், இலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவுட் ஆஃப் புக்கில் இருந்தும் சிலபஸில் ஒரு சிலது இருக்கும் ஓகேங்களா. ஸோ புகழ்பெற்ற ஆசிரியர் அதுக்கப்புறம் நூல்கள் ஆசிரியர்கள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சொல்லை எப்படி வந்து ஆங்கில சொல்லை எப்படி தமிழ் சொல்ல மாற்றுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பழமொழி இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலது எல்லாமே உங்களுக்கு அவுட் ஆஃப் புக்கில் இருக்கும். அதையும் நம்ம என்ன பண்ணிடுவோம் பிடிஎஃப் கொடுத்து உங்களை வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண வச்சுருவேன். அதுக்கான ஸ்கெடியூலும் நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதையும் சார் சொல்லியிருப்பார். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த 21 டாபிக் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ பொதுத்தமிழ் பகுதி ஆ அப்படிங்கிறதுல 21 டாபிக் இருக்கும். புக்கில் கவர் ஆகிறதையும் நம்ம முடிக்க போகிறோம், புக்கில் கவர் ஆகாமல் இருக்க அவுட் ஆஃப் புக்கையும் நம்ம முடிக்க போகிறோம் ஓகேங்களா. ஆனால் கம்பல்சரி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிறதா ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்கெடியூலும் நான் போட்டிருப்பேன். ஸோ ஃபுல்லாக புக்கில் இருக்கிறத கவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அவுட் ஆஃப் புக் போக போகிறோம் ஓகேங்களா. ஸோ அப்போ புக்கில் இருக்கிறது கவர் பண்ணிடுவோம், அவுட் ஆஃப் புக்கில் இருக்கிறது கவர் பண்ணிடுவோம். மொத்தமாக உங்களுக்கு அந்த 21 தலைப்புகள் எல்லாமே ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். இப்போ இலக்கணத்தில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டாலும் சரி மினிமம் 40 கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ 40லேருந்து அவங்க எவ்வளோ கேள்விகள் கேட்டாலும் ஃபுல் மார்க் நீங்கள் எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து நான் கேரண்டி ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த சம்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 டாபிக் நான் சொல்லியிருப்பேன். இந்த 15 டாபிக் படித்தாலே போதும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 15 டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 190 மாடல் இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த ஒவ்வொரு மாடலையும் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், ஒரு மாடல் எடுத்தோம் அப்படின்னா அதுக்குண்டான சம்மு அதுக்குண்டான ப்ராக்டிஸ் சம் நம்ம வந்து கிளாஸில் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தனியாக செப்பரேட்டடாக கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் சம்மை நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டவுட்டையும் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டெஸ்ட் உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கணம் ப்ளஸ் மேக்ஸ் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஸ்கெடியூல் வைஸ் நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே போகிறோம் அப்படின்னா ஸோ இலக்கணமும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெண்டையுமே ஃபுல் மாடல் டெஸ்ட்டு வச்சுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மேக்ஸ் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வர எக்ஸாம் என்னைக்கு வருதோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு எந்த மாதிரி எக்ஸாம் டேட் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா.
ஸோ அப்புறம் பாருங்கள், ஸோ எவ்ரி சண்டே உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு நான் வந்து பிடிஎஃப் வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவேன் ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் பேப்பர் ஆகட்டும் ஆன்சர் கீ ஆகட்டும் உங்களுக்கு வந்து பிடிஎஃப்ல தான் வரும் ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் வந்து சண்டே அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ சண்டே ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, ஃபுல்லாக எழுதுங்க. எந்த டைமிங்கில் ஃபுல்லாக உட்காந்து உங்களால் எழுத முடியுமோ அந்த டைமிங்கில் அட்டன் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ஸோ அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சண்டே ஈவினிங் 6 o'clock பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சர் கீயும் மார்க் என்ட்ரி லிங்க்கும் கொடுத்துருவோம். சாரி, எக்ஸ்ப்ளனேஷன் கீ வந்துடும், அது போக மார்க் என்ட்ரி லிங்க்கும் கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஆன்சர் கீ பார்த்துட்டு என்னென்ன ஆன்சர் நீங்கள் வந்து கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படிங்கிறது, எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ தெரியாதது புரியாது எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். போத் தமிழ் அதுக்கப்புறம் இது மேக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இலக்கணம் மேக்ஸ் இந்த ரெண்டுக்குமே நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன் கையோட ஓகேங்களா. ஸோ மொத்தமாக 75 கொஸ்டின் அப்படின்னா 75 கொஸ்டினுக்குமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத மார்க் என்ட்ரி லிங்கில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டியூஸ்டே வந்துடும் ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள். ஸோ ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்லோட் எல்லாமே 6 PM ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், எவ்ரி சண்டே டெஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் பாருங்கள். 75 கொஸ்டின் இருக்கும், நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ 75 கொஸ்டினுமே அப்ஜெக்டிவ் டைப் தான் ஓகேங்களா. ஸோ நாலு ஆன்சர் வர்ற மாதிரி தான் ஒவ்வொரு கொஸ்டினுமே இருக்கும் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் இலக்கணம் 50 கொஸ்டின், அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உங்களுக்கு வந்து சண்டே அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock வந்துடும் சொல்லிட்டேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் சண்டே ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீ அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மார்க் என்ட்ரி லிங்க் மூணுமே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் மார்க் என்ட்ரி லிங்க்கில் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு டைம் தரேன் ஓகேங்களா. ஸோ மண்டே ஃபுல்லாகவே டைம் தரேன் உங்களுக்கு வந்து. சண்டே சப்போஸ் எழுத முடியாத சுச்சுவேஷன் இருந்தால் கூட ஆன்சர் கீயை பார்க்காதீங்க ஓகேங்களா. ஸோ என்ன கொஸ்டின் அப்படிங்கிறத பார்த்துட்டு மண்டே கூட நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கீ பார்த்துட்டு மார்க் என்ட்ரி லிங்க்கில் நீங்கள் என்ட்ரி பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ மண்டே ஃபுல்லாகவே உங்களுக்கு டைமிங் இருக்குது. ஸோ டியூஸ்டே ஈவினிங் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் தரப்போகிறோம் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க, எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அந்த ஸ்கெடியூல் அப்படிங்கிற அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே அன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு வந்துடும். இது வந்து ரொட்டீனாக உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ மண்டேலேருந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூலும் பார்த்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் இருக்கும். சண்டே அன்னைக்கு டெஸ்ட் வரும் ஓகேங்களா. சண்டே அன்னைக்கு ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூஸ்டே அன்னைக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துடும் ஓகேங்களா. ஸோ ஒரு நாள் கேப் விட்டுருக்கேன், அந்த கேப் உங்களுக்காக தான் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் சண்டே எழுத முடியல அப்படின்னா கூட நீங்கள் மண்டே எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க் என்ட்ரி லிங்க்கில் கொடுக்கலாம். ஆனால் மண்டே கம்பல்சரியாக கொடுத்துருங்க, மண்டே நைட்டுக்குள்ளே கம்பல்சரியாக மார்க் என்ட்ரி லிங்க்கில் கொடுத்துருங்க ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாங்கள் என்னென்ன தருவோம் ஓகேங்களா. ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன நாங்கள் பேட்சில் போடுறோமோ எல்லாத்துக்கு உண்டான பிடிஎஃப் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாகவே பிடிஎஃபாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ எவ்ரி ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் பிடிஎஃப் வந்துடும் ஓகேங்களா. அது மேக்ஸ் ஆகட்டும் இலக்கணம் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு உண்டான ஸ்கூல் புக் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கிறது கொடுத்துடலாம். சப்போஸ் ஸ்கூல் புக்கில் இல்லாதது இருக்கும் இல்லையா, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ பிடிஎஃப்ல அந்த என்னென்ன இருக்கோ அதுக்கு உண்டானது எல்லாமே பிடிஎஃப்ல கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ அப்போ அதுக்குண்டான பிடிஎஃப்பும் கிடைச்சிடும், ஸ்கூல் புக் பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடைச்சிடும் ஓகேங்களா. ஸோ இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, அதுக்குண்டான பிடிஎஃப்பும் கிடைச்சிடும் ஓகேங்களா. ஸோ எந்த டாபிக் எடுக்கிறோமோ அந்த டாபிக் உண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடைச்சிடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் தான் சொன்னேன் இல்லையா, ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி மாடல் ஓகேங்களா. ஸோ தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 190 மாடல் இருக்குது. அந்த 190 மாடலையும் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மாடலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சம் நடத்தி உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் சம் கொடுப்பேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ அது வந்து யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வராது, உங்களுக்கு மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு மாடலுக்கும் சம் நடத்தி ப்ராக்டிஸ் சம் கொடுப்பேன். ஸோ ப்ராக்டிஸ் சம்மும் உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நிறைய சம் ஒரே மாடலில் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே மனசில் பதியும் ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள் இலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ 6th to 12th வரைக்கும் இருக்க ஓல்டு புக்கு நியூ புக்கு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் தமிழ் சிறப்பு தமிழ் இருக்கு இல்லையா, அதில் ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாத்தையுமே ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஓகேங்களா. அந்தந்த ஸ்கெடியூல் வரும்போது அதுக்கு உண்டான பிடிஎஃப் உங்கள் கையில் வந்துடும் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அந்த டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா.
அடுத்து பாருங்க ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஓகேங்களா. ஸோ இந்த நம்ம குரூப்புக்கு ஓகேங்களா, ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனல் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ பாருங்கள் ப்ரைவேட் யூடியூப் சேனல் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த கிளாஸஸ்லாம் உங்களுக்கு மட்டும் தனியாக செப்பரேட்டாக வரும்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது வந்து உங்களுக்கு மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு உண்டான வீடியோஸ் ஓகேங்களா, ஸோ அது ஸ்பெஷல் கிளாஸஸ் ஆகட்டும், ஸ்பெஷல் டெஸ்ட் ஆகட்டும், டெஸ்ட்டுக்கு உண்டான அந்த ரிப்போர்ட் ஆகட்டும் ஓகேங்களா, ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் ஆகட்டும் உங்களுக்கு மட்டும்தான் வரும், வேறு யாருக்கும் அது போகாது ஓகேங்களா. ஸோ யார் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்களோ உங்களுக்கு மட்டும்தான், அதுவும் செப்பரேட்டாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் தான் நம்ம போட போகிறோம் ஓகேங்களா. அப்போ நீங்கள் மட்டும்தான் அதை பார்க்க முடியும் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாத்துக்குமே இருக்கிற எல்லா லெசனுக்கும் வீடியோஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ எல்லா வீடியோஸுக்கும் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்பிடுவோம், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் மேக்ஸ் டெஸ்ட் ஆன்சர் கீ நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஒவ்வொரு ஸ்கெடியூல் டெஸ்ட்லையும் மேக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மேக்ஸ் அதுக்கப்புறம் இலக்கணம் ரெண்டுக்குமே நாம் வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து கொடுத்துருவேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் லைவ் டெஸ்ட் வைக்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ வந்து இதெல்லாமே பிடிஎஃபாக உங்களுக்கு வந்துடும். ஸோ ஸ்கெடியூல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வந்துடும். நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க, மார்க் என்ட்ரி லிங்க்கில் என்ட்ரி பண்ண போகிறீங்க ஓகேங்களா. ஆனால் ஃபுல் மாடல் டெஸ்ட் முடிஞ்சிடும் இல்லையா, ஸோ எல்லா ஸ்கெடியூலும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் இலக்கணம் முழுவதும், அதுக்கப்புறம் இந்த 15 டாபிக் முழுவதும் நம்ம டெஸ்ட் வைப்போம் இல்லையா, ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டாகவே வரும் ஓகேங்களா. ஸோ லைவ் டெஸ்ட்டாக நீங்கள் வந்து லைவாகவே அட்டன் பண்ணி என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அப்போ லைவாக போகும்போது என்ன ஆகும், நம்ம வந்து கையோடு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்பெஷல் கைடன்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ ஸ்பெஷல் கைடன்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன மாதிரி வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் ஓகேங்களா, ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரி பண்ணலாம், இது எல்லாமே இதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட் டெலிகிராம் குரூப்பும் நம்ம வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ தான் சொன்னேன் இல்லையா, ஸோ பேட்சுக்கு உங்களுக்கு மட்டும் யாரெல்லாம் பேட்சில் சேர்றீங்களோ அவங்களுக்கு மட்டும் செப்பரேட்டாக டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் மட்டும்தான் இதில் இருக்க முடியும். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அனுப்புகிற எல்லா விஷயமும் வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஓகேங்களா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட்டு நடத்துகிறோம் இல்லையா, ஸ்கெடியூல் டெஸ்ட் ஆகணும், மாடல் டெஸ்ட் ஆகணும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் வச்சு தான் நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது கடைசியாக எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு அந்த பதட்டம் இருக்காது ஓகேங்களா. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற தனியாக ஒன்று பார்க்கணுங்கிறதே கிடையாது ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக நீங்கள் அதை வந்து ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு பழகிடும் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா. ஸோ எப்படியெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ தான் கொடுத்தோம் இல்லையா. ஸோ மேக்ஸ் இப்படி இருந்து படிங்க, இலக்கணத்தை இந்த மாதிரி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே ஓகேங்களா. ஸோ ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ எந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க முன்னாடி ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு மாடல் எடுத்தோம் அப்படின்னா அந்த மாடலில் எந்த மாதிரி முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படி எல்லாமே பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற காமன் மிஸ்டேக் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் ஹாலில் நீங்கள் செய்கிற காமன் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் அதை எப்படி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஓரியன்டாக வந்துடும் ஓகேங்களா. ஸோ மோட்டிவேஷனல் செஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும், அது தெரிஞ்ச விஷயம் தான் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அட்டென்ஷன் ஓகேங்களா. ஸோ இப்போ தான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஒவ்வொரு மாடலுக்கும் நம்ம வந்து கொஸ்டின் நடத்தி அதுக்கு உண்டான அதே மாடல் சம் வந்து ப்ராக்டிஸுக்கு கொடுப்போன்னு சொல்லிட்டு, ஸோ ப்ராக்டிஸ் சம்மில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இலக்கணத்தில் ஏதாவது டவுட் இருந்தாலோ நீங்கள் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான அந்த ரிப்ளை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிடும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் வந்து அட்டென்ஷன் கொடுத்து தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான அந்த ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா. ஸோ 500 சொன்னேன் இல்லையா, ஸோ ஒன் டைம் பேமெண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னையிலேருந்து அக்டோபர் 4 வரைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ரைடே வருது இல்லையா, ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு டைமிங் இருக்குது ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து அது வரைக்கும் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 5 அன்னைக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அந்த டெலிகிராம் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 5 அன்னைக்கு மார்னிங் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே யார் யார் அமௌண்ட் அனுப்புகிறீங்களோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து செப்பரேட்டடாக அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்துடும், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஈவினிங் 6 o'clock வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ ஈவினிங் 6 o'clock முன்னாடியே கம்பல்சரியாக அமௌண்ட் அனுப்புகிற எல்லாத்துக்குமே அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் போயிடும், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கிளிக் பண்ணால் போதும், நீங்கள் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே ஈவினிங் 6 PM ஓகேங்களா. ஸோ 6 o'clock ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளேயே எல்லாருமே ஜாயின் ஆகிக்கலாம் ஓகேங்களா.
ஸோ அடுத்து பாருங்கள் நான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா. ஸோ ஜிபே பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து QR கோடு இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜிபே நம்பர் இருக்குது ஓகேங்களா. ஸோ 9965556002 ஓகேங்களா. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஜிபே பண்ணியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெட் பேங்கிங்க்கும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கொடுத்துருக்கேன் நேம், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு ஓகேங்களா. ஸோ பேங்க் என்ன, பேங்க் பிரான்ச் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும் இல்லையா. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங்க்கும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஜிபே வந்து நான் நம்பர் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ 9965556002 இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபேவும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எது மூலயமா நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணாலும் சரி ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பேங்க்லேருந்தேவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ பேங்க்லேருந்து பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் தான் ஓகேங்களா. ஸோ எந்த மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணாலும் சரி ஓகேங்களா. ஸோ அதுக்குண்டான ப்ரூஃப் ஓகேங்களா. ஸோ பேமெண்ட் இது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்லிப் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க ஓகேங்களா. ஸோ என்ன நம்பர் அப்படின்னா 9965556002 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கம்பல்சரியாக பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அனுப்பும்போது ஓகேங்களா. ஸோ நீங்கள் எது மூலியமாக அனுப்பினாலும் சரி, ஜிபேவாக இருந்தாலும் சரி, நெட் பேங்கிங்காக இருந்தாலும் சரி, ஃபோன் பேங்கிங்காக இருந்தாலும் சரி, நெஃப்டாக இருந்தாலும் சரி, பேங்க்கில் டெபாசிட் பண்ணாலும் சரி, அதுக்கு உண்டான ப்ரூஃப் இருக்கும் இல்லையா. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோவோ ஸ்க்ரீன்ஷாட்டோ ஏதோ ஒன்று எடுத்து 9965556002 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓகேங்களா. ஸோ உங்களோட டெலிகிராம் சேனலில் எந்த நம்பரை ஜாயின் பண்ணணுமோ அந்த நம்பர்லேருந்து அனுப்புங்க ஓகேங்களா. ஸோ வேறு நம்பர்லேருந்து அனுப்ப வேணாம். ஸோ எந்த நம்பர் வந்து உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் இப்போ இந்த பேட்சில் ஜாயின் ஆகணுமோ அந்த நம்பர்லேருந்து அனுப்புங்க ஓகேங்களா. ஸோ அந்த நம்பர்லேருந்து அதை அனுப்பிட்டு உங்களோட பேர், ஊர், அதுக்கப்புறம் என்ன ஸ்டூடெண்ட் ஓகேங்களா. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபா இல்லை வந்து பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸா ஓகேங்களா. ஸோ ஜாப் போயிட்டு வந்து படிக்கிறீங்களா, ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸா, இந்த மாதிரி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கம்பல்சரியாக நீங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க ஓகேங்களா. ஸோ என்னென்ன சொன்னேன், பேர், ஊர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபா, ஜாப் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக, ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்டாக, இந்த 3 இருக்கணும். அது போக என்ன அமௌண்ட் அனுப்பினதுக்கு உண்டான அந்த அத்தாட்சி இருக்கணும். ஸோ கம்பல்சரியாக எந்த நம்பர் வந்து உங்களுக்கு வந்து டெலிகிராமில் ஆட் ஆகணுமோ ஓகேங்களா. ஸோ அந்த நம்பர்லேருந்து அனுப்புங்க. சப்போஸ் வந்து நீங்கள் வந்து வேறு நம்பர்லேருந்து அனுப்புனீங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ எது வந்து டெலிகிராம் சேனலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ டெலிகிராம் சேனல் அந்த நம்பர்லேருந்து அனுப்புனீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த நம்பருக்கே நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணும்போது ஓகேங்களா. ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் அனுப்பும்போது நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா கன்ஃபியூஷன் வரும் ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ October 5 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். October 4 வரைக்கும் தான் டைமிங் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே அமௌண்ட் அனுப்பிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பலாம் ஓகேங்களா. கடைசி பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு QR கோடும் இருக்கும். நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் வந்து அனுப்பலாம் ஓகேங்களா. ஸோ QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா venkatesh.cvk அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ வெங்கடேஷ் CVKன்னு வரும். ஸோ அந்த நேம் தான் வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் நம்பர் போட்டு அனுப்பிக்கலாம் ஓகேங்களா. ஸோ 9965556002 அந்த நம்பர் நீங்கள் வந்து ஜிபேயில் வந்து சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த நேம் தான் காட்டும் ஓகேங்களா. ஸோ வெங்கடேஷ் CVK அப்படின்னு காட்டும். ஸோ அந்த நம்பருக்கும் நீங்கள் வந்து பே பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ 500 தான், ஒன் டைம் தான் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதையும் பே பண்ணி இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கெடியூல்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஸ்கெடியூல்கான இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்டாக சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இதுலேயே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இருந்தாலும் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு என்ன கிளாரிட்டி அப்படிங்கிறது, இந்த பேட்சில் சேர்ந்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன கிடைக்கும், இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம வந்து Group 4 ஆகட்டும், Group 2A ஆகட்டும், ப்ரிலிம்ஸுக்கு நம்ம வந்து போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ எங்கள் பேட்சில் இருந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாகவே ஓகேங்களா. ஸோ ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்திருப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஓகேங்களா. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா. ஸோ
கம்பல்சரியா ஓகேங்களா. ஸோ மேக்ஸு ப்ளஸ் வந்து இலக்கணம் ஓகேங்களா. ஸோ இலக்கணத்தில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டாலும் சரி, மேக்ஸில் 25 கேட்பாங்க. லாஸ்ட் டைம் 27 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ 25 கேட்டாலும் சரி, 25க்கு மேலே கேட்டாலும் சரி, இலக்கணத்தில் 40 கேட்டாலும் சரி, 50 கேட்டாலும் சரி, 60 கேட்டாலும் சரி, எவ்வளோ மார்க் கேட்குறாங்களோ ஃபுல் மார்க் உங்களால் எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ நம்ம பேட்சை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணி ஓகேங்களா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து பேட்சை ஃபாலோ பண்ணி நாங்கள் கொடுக்குற டெஸ்ட்டு, நாங்கள் கொடுக்குற மெட்டீரியல்ஸ் எல்லாமே படித்து நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக ஃபுல் மார்க் எடுக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து 500 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்போ இருந்து பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 1 இயர் ஓகேங்களா. ஸோ அப்போது எக்ஸாம் எப்போன்னு தெரியாது ஓகேங்களா. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ நியர்லி 1 இயர் அது ஓகேங்களா. ஸோ 1 இயருக்கு 500 அப்படிங்கிறது கம்மி அமௌண்ட்டு தான் ஓகேங்களா. இருந்தாலும் உங்களுக்காக தான் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து அமௌண்ட்டு கட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து 500 தான் வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஸோ உங்களால் கண்டிப்பாக எல்லாத்தாலையும் முடிகிற விஷயந்தான். ஸோ வந்து எங்களோட பேட்சை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ கம்பல்சரியாக அனுப்பிட்டு நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஊர் ஓகேங்களா. ஸோ என்ன ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் வந்து கம்பல்சரியாக டெலிகிராம் நம்பர் ஓகேங்களா. ஸோ டெலிகிராம் நம்பர்லேருந்து அனுப்புங்க. சப்போஸ் அப்படி அனுப்ப முடியல அப்படின்னா கூட உங்களோட டெலிகிராம் நம்பரை வந்து அதில் டைப் பண்ணியாவது அனுப்பிடுங்க ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு இதுவும் இருக்காது, டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ டவுட் இருந்தது அப்படின்னா 9965560202 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, கால் பண்ணாலும் சரி, என்ன டவுட் அப்படிங்கிறது கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ டவுட் மேக்ஸிமம் இருக்காது, எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ இதையும் தாண்டி ஏதாவது டவுட் வருது அப்படின்னா ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அமௌண்ட் அனுப்பும்போது ஏதாவது இஷ்யூ ஓகேங்களா. ஸோ சுற்றிட்டே இருக்கிறது, இல்லைனா வந்து ஃபண்ட் போகலை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க ஓகேங்களா. ஸோ ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நெட்வொர்க் இஷ்யூ இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் உடனே பே பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு தான் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு டைம் பண்ணுங்கள், ஃபுல்லாக வந்து சக்ஸஸ் வந்துருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ ஏதாவது ஃபெயில்டோ இல்லை ஏதாவது வந்து வந்தது அப்படின்னா ஸோ விட்டுட்டு ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் வந்து பே பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ எல்லோரும் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எதையும் மறந்துடாதீங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த பேட்சில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.